மாதாவை ஏன் போற்றுகிறோம் என்றால், மாதாவை போற்ற வேண்டும். அது ஏன் செய்ய வேண்டும் என்றால், அதுதான் நம்பிக்கையோடு வாழ்த்தும் பொழுது அங்கே தூய ஆவியானவர் இறங்குகிறார் என்று கலாத்தியர் 3:9 பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நான் வாசிக்கிறேன். ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபிரகாம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவார் அப்படின்னு சொல்றது அல்லவா? அங்கதான் மாதா வராங்க. நம்பிக்கை கொண்ட முதல் நபர். அதான் முன்னாடி நம்பிக்கை கொண்டவர் யார் இருக்க முடியும்? கிடையாது. ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி தான் வராரு. முதல்ல நம்பிக்கை கொண்டது யார்? அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் அதான் என்ன கேட்பீங்க, எப்படி பின்னாடி கொண்டாங்க? இப்பதான் நான் சொன்னேன் சென்ற பகுதியில் அந்த CCC 327 வாசித்து காட்டினேன். மனிதர்கள் உடனடியாக படைக்கப்படுகிறார்கள். எப்போது என்றால், திருத்தூதர்கள் சமணசிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, ஏஞ்சலிக் இதெல்லாம் சொல்லிப்பட்டிருக்க அல்லவா அந்த CCCயில், அவர்களை படைக்கும்போது மனிதர்களை படைத்து விட்டார். அதனால சொல்வார், நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னெல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த தேர்ந்தெடுக்கும் செயலில், தேர்ந்தெடுப்பது என்றால் இதுதான், அதன் சம்மதம் கேட்பது. அதுல முதல் நபர் அந்த தேவத்துரோகம் சமாஜத்துக்கு வர்றதுக்கு முதல் ஆன்மா படைக்கப்பட்டு முதல் ஆன்மாவிடம் சோதனை படுகிறது அல்லவா. அந்த முதல் ஆன்மா தான் அன்னை மரியாள். ஏன்னா அந்த அன்னை மரியாள் ஓகே சொன்னாதான் பின்னால் வரக்கூடிய அனைத்து படைப்பையும் கடவுள் படைக்க முடியும். அன்னை மரியாள் ஓகே, அதான் ஃபியாத் அப்படிங்கிறோம். நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்கிறார்கள் அல்லவா. அவருடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்லாம் சொல்றது என்னன்னா, வெறுமனை ஓகே சொல்லாமல் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏன் என்ன கேட்கறீங்க, கேட்காமலே என்னுடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அன்னை மரியாள் சொல்வதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவ்வளவு சம்மதிக்கிறார்கள். நாம யோசிக்கிறோம், இந்த சோதனை வந்து அங்க ஓடி போமா, அந்த சோதனை வந்து அங்கே ஓடி போமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்கிறார்கள். அன்னை மரியாள் யோசிக்கவே இல்லை. நான் உங்களோட அடிமை, நீங்க சொன்னா நான் செய்யணும், நீங்க கட்டளையிட்டாலே போதுமே, நான் வேண்டாம் நீங்க சொல்லுவேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அன்னை மரியாள் தான் முதலில் நம்பிக்கை வைத்தவர்கள். அன்னை மரியாள் குறித்து நாளை பார்ப்போம்.